ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாய் லீலா பார்த்தீங்கன்னா தாமோதர் நாராயண் அவரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். 1917 அவருடைய 8 வயசு குழந்தை, அது மட்டும் இல்லாமல் 10 வயசு குழந்தையான பாண்டுரங்கா, சீதாபாய் இந்த 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அவருடைய மூத்த சகோதரியான மங்குபாய் இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவர் ஷீரடிக்கு கிளம்புறாரு. இந்த தாமோதர் நாராயண் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆஞ்சநேயர் பக்தர். அவருடைய ஹோல் குடும்பத்துக்கும் ஆஞ்சநேயர் அவர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் அவர் என்ன செய்வார்னா, அவருடைய ஊரில் யாருக்காச்சும் பாம்பு கொத்திட்டாலோ தேல் கொத்திட்டாலோ அவர் என்ன பண்ணுவார்னா ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்லி அதை எல்லாத்தையும் குணப்படுத்துவார். இதை ஒரு இலவசமாக சேவையாக பண்ணுவார். காரணம் என்னென்னா, ஆஞ்சநேயருக்கு இந்த மூலமாக இலவசமாக அவங்களுக்கு பண்ணுறதுனால நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த தாமோதர் நாராயணனுக்கு ஒரு மிகப்பெரிய நோய் இருந்துச்சு. என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தலையை அமுக்குனா அவருடைய மூக்கில் இருந்து சீல் வரும். அப்படி இருக்கும்போது இதுக்கு எந்த ஒரு மருந்தும் எதுவுமே கிடைக்கல, யாராலையும் குணப்படுத்த முடியல. அது மட்டும் இல்லாமல் அவர் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பெட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்திருக்கும் போது அந்த தலையணை மூலமாக அவருக்கு ப்ரெஷர் ஆகி அந்த மூக்கிலேருந்து சீல் வரும். இது ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, யாரோ நமக்கு மாய மந்திரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கவலைப்படுறாரு. அதனால அவருடைய ஹோல் குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு ஷீரடி கிளம்புறாரு. அவருக்கு தெரியும் பாபாவால் மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும் இந்த நோயிலிருந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஷீரடிக்கு கிளம்புறாரு. கல்யாணில் ட்ரெயின் ஏறுறாரு. அங்கேருந்து கோப்பர்கான் போகிறார். கோப்பர்கான் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாகுது, ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆயிடுது. அப்போது அவருடைய சகோதரியான மங்குபாய் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம இங்கே கோப்பர்கானில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு நம்ம ஷீரடி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, தாமோதர் இல்லை நம்ம பாபாவோட தரிசனம் நமக்கு வேணும், பாபாவை உடனே போய் பார்ப்போம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அங்கே ஒரு காலை மாட்டு வண்டியில் ஏறி அவங்க குடும்பம் ஷீரடிக்கு போகிறாங்க. ஷீரடிக்கு போனவுடனேவும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு துவாரகமாய்க்கு போகிறாங்க. துவாரகமாய்க்குள்ளே போனவுடனே பாபா எப்பயுமே தூண் பக்கத்தில் உட்காந்துருப்பார், துணியை பார்த்து அந்த இடத்துல உட்காந்துருக்கார். உட்காந்தவுடனேவும் இவங்க குடும்பம் ஷீரடி மக்கள் கொஞ்சம் பேர் எல்லாருமே துவாரகமாய்க்குள்ளே இருக்கும்போது பாபா டக்குன்னு என்ன செஞ்சிட்டாருன்னா பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப கோவப்பட்டு கத்தி கெட்ட கெட்ட வார்த்தைகளில் பாபா திட்டுறாரு இந்த தாமோதர் நாராயணன். எல்லாரும் அப்படியே ஒரு சலசலப்பாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி கூச்சல் விடுறாங்க. அப்போ அந்த மங்குபாய் என்ன பண்ணுறாங்கன்னா, தாமோதர் நாராயணனோட சிஸ்டரான மங்குபாய் எல்லாரும் அமைதியாக இருங்க, நம்மளுடைய பாபா சத்குருநாதர் அவர் செய்கிறாருன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், அமைதியாக இருங்க, அவர் என்ன சொல்ல வராருன்னு நம்ம கேட்போம்னு சொல்லி எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. அதுக்கடுத்து பாபா அவருடைய கோபத்தெல்லாம் குறைஞ்சதுக்கு பிறகு பாபா இந்த தாமோதர் நாராயணனை பார்த்து, எதுக்கு இங்கே வந்தீங்க, யார் நீங்கள், எங்கேருந்து வாரீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு தாமோதர் நாராயணன் சொல்கிறாரு, ஐயா பாபா நாங்கள் இங்கேருந்து வாரோம், எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கு பிறகு பாபா என்ன செய்கிறாருன்னா அவர் கையால் உதி எடுக்கிறாரு. உதி எடுத்து அவருக்கு நெத்தியில் வச்சு விட்றாரு. வச்சு விட்டது மட்டும் இல்லாமல் உதியை அவருடைய உடம்பு முழுக்க பூசி விட்றாரு. இந்த தாமோதர் நாராயணன் உடம்பு முழுக்க உதியை பாபா பூசி விட்றாரு. பாபா என்ன சொல்கிறாருன்னா, நான் அனுமதி கொடுக்குற வரைக்கும் நீங்கள் ஷீரடியை விட்டு போகக்கூடாது, ஷீரடியிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாபா ஆர்டராக சொல்கிறாரு. இவங்களும் சரின்னு சொல்கிறாரு. பாபாவோட பேச்சுக்கு எல்லாரும் சரின்னு சொல்கிறாங்க. அப்போது பாபா அவருடைய உடம்புல உதி தேய்ச்சதுக்கு பிறகு அவருக்கு உடல்நிலை இப்போ கொஞ்சம் சரியாகுதுன்றதை அவரால் ஃபீல் பண்ண முடியுது இந்த தாமோதர்னால. அப்போ பார்த்தீங்கன்னா 8 நாள் அவங்க ஷீரடியில் இருந்தாங்க பாபா கூட. அப்போ அவங்க எங்கே இருந்தாங்கன்னா, ஷீரடியில் ஒரு மண் குடிசையில் உள்ளே இருக்காங்க. அந்த மண் குடிசையில் தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த மாட்டுச்சாணம் மூலமாக இது பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த தாமோதர் நாராயணனோட 2 குழந்தைங்க 8 வயசு 10 வயசு அந்த பாண்டுரங்கா சீதாபாய் இவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாண்டுரங்கா அவர் அந்த 8 நாள் ஷீரடியில் இருக்கும்போது அவர் பார்த்த அனுபவத்தெல்லாம் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா,
பாபா பிக்ஷாவுக்கு போவார். பிக்ஷாவுக்கு போகும்போது அவருடைய உணவு எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு கொடுப்பாரு. பாபா பிக்ஷைக்கு போயிட்டு வந்த உணவை தான் நாங்கள் சாப்பிட்டோம், எங்கள் குடும்பம் எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் பாபா மீதி உணவுகளை வந்து காக்கா, குருவிகள், பறவைகளுக்கெல்லாம் கொடுப்பாரு. அதுக்கடுத்து கொஞ்சம் போல தான் பாபா சாப்பிடுவார் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி பாய் வந்து பாபாவுக்கு வந்து பாகிரி, வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க. பாபாவை பார்க்க வர்ற பக்தர்கள் வந்து பாபாவுக்கு வந்து நிறைய மிட்டாய்கள் இதெல்லாமே ஆஃபர் பண்ணுவாங்க. பாபா அது எல்லாருக்கும் திருப்பி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் விடிய காலையில் 6 மணிக்கு நாங்கள் வந்து பாபாவுக்கு வந்து மசாஜ் பண்ணுவேன். அப்போது பாபாவோட கால் 2க்கும் சந்தனம் மூலமாக அவருக்கு வந்து மசாஜ் பண்ணும்போது அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாபாவோட காலில் இருந்து எந்த ஒரு எலும்புமே என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த எலும்பே இல்லாமல் இருக்கும் பாபாவோட கால்களில் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாண்டுரங்கர். காலங்காத்தால் பாபாவோட தோள்பட்டையில் முதுகலையெல்லாம் ஏறி நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சில நேரம் பாபா வந்து வேப்ப மரத்தில் உட்காந்துருப்பார், இல்லை துனிமா கிட்ட உட்காந்துருப்பார், இல்லை லெண்டி பாகு கிட்ட உட்காந்துருப்பார். இப்படி உட்காந்து வந்திருக்க பக்தர்களுடைய குறைகள் எல்லாத்தையுமே பாபா இங்கே உட்காந்து கேட்பார், அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லுவார் அப்படின்றாங்க. அப்போது நாங்கள் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த நிகழ்வை நான் சொல்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 8 நாள் இருக்கும்போது ஒரு குடும்பம் வந்துச்சு, ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்கும்போது அவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லை. குழந்தை வரம் வேண்டி பாபா கிட்ட வராங்க. அப்போ பாபா கிட்ட வரும்போது அந்த அம்மா வந்து தன்னுடைய மூக்குத்தியை வந்து தொலைச்சிடுறாங்க. தொலைச்சோன்னே பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டாங்க, நான் கன்சீவ் ஆகாட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு என் மூக்குத்தி கிடச்சிடணும் பாபான்னு சொல்லிட்டு அவங்க துவாரகமாய்க்குள்ளே நுழைகிறாங்க. துவாரகமாய்க்குள்ளே அமைதியாக சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ பாபா வந்து யார் நீங்கள், எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு பாபா வந்து அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஒரு தேங்காய் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதை உங்கள் வீட்டுக்கு போய் இந்த தேங்காவை வந்து நீங்கள் சாப்பிடணும் 2 பேரும் அப்படின்னு சொல்லி பாபா கொடுத்து அனுப்பி விட்றாரு. இவங்களும் அவங்களுடைய கூரை வீட்டுக்கு போய் அந்த தேங்காவை வந்து வெட்டுறாங்க. அப்போ வெட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த தேங்காய்க்குள்ளேருந்து இவங்க தொலைச்ச மூக்குத்தி வருது. அதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த தேங்காயை தூக்கி போட்டுட்டு அந்த மூக்குத்தியை எடுத்துகிட்டு ஓடுறாங்க. பாபா கிட்ட போய் நன்றி சொல்கிறாங்க. பாபா பயங்கரமாக கோவப்பட்டு, நான் சொன்னால் நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா, எனக்கு தெரியும் இந்த ஜென்மத்தில் வந்து உங்களுக்கு குழந்தைங்க பாக்கியம் இல்லைன்னு, ஆனால் நீ என்னை தேடி வர்றப்போ வந்து உன்னுடைய மூக்குத்தியை தொலைச்சிட்ட, நான் 2மே உனக்கு கொடுத்தேன், ஆனால் நீ மூக்குத்தியை எடுத்துகிட்டு அந்த தேங்காயை தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லி பாபா கத்துறாரு. கத்திட்டு போய் 2 பேரும் உட்காந்து அந்த தேங்காயை சாப்பிடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. சொன்னோடனேவும் அவங்க 2 பேரும் வேகமாக போகிறாங்க. போய் அந்த கூரை வீட்டில் போட்டிருந்த அந்த தேங்காவை எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் மாதங்கள்லேயே அவங்க வந்து கன்சீவ் ஆகுறாங்க. இந்த லீலா வந்து பார்த்திங்கன்னா பாண்டுரங்கர் அவர் வந்து 8 நாள் இருக்கும்போது இதை வந்து விவரிக்கிறார். அதுக்கடுத்து மறுபடியும் தாமோதர் நாராயண் அவங்க அப்பா, இந்த பாண்டுரங்கரோட அப்பா தாமோதர் நாராயணை வந்து பாபா கூப்பிட்டு இப்போ நீ ஷீரடியை விட்டு கிளம்பு, நீ அதுக்கடுத்து ஷீரடிக்கே நீ வரக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். 8 நாள் கழிச்சு இவர் வந்து தாமோதர் நாராயணன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ தாமோதர் நாராயணனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆல்ரைட் ஆகிட்டார். பாபா கூட 8 நாள் இருந்ததுனால, பாபா அவருக்கு உதி வச்சு விட்டதுனால அவருக்கு வந்து அந்த மூக்கிலிருந்து அந்த சீல் மாதிரி வர்றது வரமாட்டேங்குது. அவர் கம்ப்ளீட்டாக ஆல்ரைட் ஆச்சு. ஆனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீ இதுக்கப்புறம் ஷீரடிக்கு வரக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அதை கேட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டதும் இல்லாமல் பாபா கிட்ட சொல்கிறாரு, பாபா நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் முழுக்க எங்களுக்கு வேணும் பாபா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பாபா சொல்கிறாரு, தாமோதா, நான் வந்து உனக்கும் எனக்கும் ரிணானுபந்து ரொம்ப பெருசு, நான் உன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ கவலைப்படாத, கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் சந்தோஷமாக பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாமோதர் நாராயண், அவருடைய 2 குழந்தைங்க பாண்டுரங்கா, சீதாபாய், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சகோதரி மங்குபாய், இவங்கெல்லாம் கிளம்பி ஷீரடியை விட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க. அவங்க சொந்த ஊருக்கு போனோடனே அதுக்கடுத்து 1 வருடம் கழித்து பாபா வந்து 1918 மகா சமாதி அடைகிறாரு. இதை கேட்டோடனே அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. இதனால தான் பாபா வந்து நம்மளை ஷீரடிக்கே வர வேணான்னு சொன்னாரோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. இந்த லீலா வந்து பார்த்திங்கன்னா சாய் லீலா மேகசினில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லீலா டாக்டர் வினி சிட்லூரி அம்மா நமக்கு கொடுத்தாங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.